திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் 1408. இன்றைய பாடல் ஆனந்த வள்ளியின் அருட்குடை அப்படின்றாருங்க. அமுததாக அழகிய மேனி படிமதாக பரந்தெழு உள்ளே குமுதமாக குளிர்ந்தெழு முத்து கெமுதாகிய கேடிலை தானே. இப்ப அமுதம் போன்ற அழகிய மேனியை உடையவள், படிமத்தை போல வெள்ள, அதாவது படிமம் எதுக்கு உதாரணம்னா ஒரு வெளித்தன்மை உள்ள கருது அப்படியே தெரியும். அத்தகைய ஒரு மனப்பான்மையோடு இருக்கின்றவள். குமுதம் அப்படின்னா அள்ளி, இந்த இடத்துல மலர சொல்றாங்க, குளிர்ச்சிக்காக. அதுல இருந்து எடுத்த முத்துகளை அணிந்தவள். கெமுதாகிய கேடிலை தானே, ஆனந்தத்தை தரக்கூடிய ஐயவற்றவளாக இருக்கின்றாள் அப்படின்றது இந்த பாடலுடைய முக்கியமான கருத்தாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா தன்னை அறிய அல்லது தன்னை உணர்த்துவதற்கு உண்மையான குருவை நாம தேட வேண்டியதா இருக்கின்றது. அப்பதான் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலங்காம, எது எப்படி இருந்தாலும், எது எப்படி நடந்தாலும், யார் எப்படி நடத்தினாலும், எதை இழந்தாலும் இறைவன் என்னுள்ளே இருக்கின்றான் அப்படின்றத நம்ம உணரணும். அப்படி ஒரு மனப்பான்மை வந்துச்சுன்னா நாமளும் மகிழ்ச்சியா இருப்பதோடு பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைய முடியும். முக்கியமா இன்றைய பாடல் நமக்கு ஆன்ம விடுதலைக்கும் மோட்சத்துக்கும் இருக்கக்கூடிய சிந்தனைகளை தூக்கி விடுவதற்காக சக்தியானவள் இருக்கின்றாள் அப்படின்றதுதான் அடிப்படையான உட்கருத்தாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்க கிருத்திகம்மா, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் பார்க்க கூட இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் இல்ல நினைக்கிறேன். ஆயிரத்தி 408 கேடிலி சக்திகள் 36 நாடெலி கன்னிகள் நாள் 9 வரும் பூவிதழ் உள்ளே இருந்திவர் நாளிலி தன்னை நணுகி நின்றார்களே அப்படின்னு இந்த மந்திரம் இருக்கு. நம்ம அர்த்தநாரியா சொல்ற மாதிரி ரொம்ப மிஸ் பண்றோம். கிட்டியா லைன் வேற பாட்டு படிச்சாரு. என்னது 1408 தானே இன்னைக்கு இல்லையா? அதுதான். ஆனா அமுதமதாகன்னு அவர் படிச்சாரு. ஆனா மன்னிக்கணும், நன்றி நன்றி. ஆமா ஆமா ஆமா, இது 1409. மன்னிக்கணும். அமுதமதாக அழகிய மேனி படிகமதாக பரந்து எழுமுள்ளே குமுதமதாக குளிர்ந்தெழு முத்து கெமுதமதாகிய கேடிலி தானே அப்படின்றாங்க. அமுதமதாக அழகிய மேனி அப்படின்னா நம்ம நேற்றுக்குல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அமுதம் என்ன செய்கிறது, எங்கிருந்து வருகிறது, நமக்கு அது எங்கனம் கிடைக்கிறது, அதை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதனோட ஒரு தொடர்ச்சியாதான் இந்த பாடல்ல நம்ம பார்த்தாகணும். நம்ம நேற்றே பார்த்தோம், இது எல்லாமே நம்மளுடைய உடல் சார்ந்து, இந்த பிண்டம் சார்ந்து
இயங்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கக்கூடிய விஷயத்துல படிகமதாக பரந்தெழுமுள்ளே, படிகம்னா அதுக்கு நமக்கு தெரியும், அந்த படிகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அது வந்து எந்த நிறமலி, அதுதான் ஸ்படிகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா படிகம் வந்து நிறமிலியாக ஆகாயத்தை பிரதிபலிக்க கூடியதாக, இன்னும் ஒரு எண்டு போனா அதை பட்டத்திட்டுனா கிடைக்கக்கூடிய அந்த ஒளிய வந்து வாங்கி பிரதிபலிக்கும். அதற்கென ஒரு ஒளி கிடையாது. ஆனா எதுல என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மைக்கு தக்கனவாறு இது வந்து ஒளிவிடக்கூடிய தன்மை. அதான் படிகமதாக பரந்துள்ளே. அப்ப அந்த இடத்துல எந்த வர்ணங்களும் இல்லை. வர்ணம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, வர்ணம் இல்லைன்னா அந்த இடத்துல சாயல்கள் எதுவும் இல்லை. நம்ம இந்த கர்ம வினைகளினுடைய சாயல்கள் எதுவுமே இல்லை. ஸ்படிகம் மாதிரி தெளிவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அடுத்தாப்புல சொல்றாங்க, குமுதமதாக குளிர்ந்தெழு முத்து. குமுதம்னா நம்ம வந்து இரவு நேரத்துல மலரக்கூடிய, இரவு நேரத்துல இல்ல, தண்ணீர்ல மலரக்கூடிய ஒரு மலர். கிட்டத்தட்ட அல்லி மாதிரி இருக்கும், தாமரை மாதிரி இருக்கும். ஆனா அது கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு மாதிரி மொட்டு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த குமுதம் வந்து நம்ம அடையாளம் பார்க்கணும்னா, நம்ம பொதுவா குமுதம்னு ஒரு பத்திரிகை வந்தது, இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதுல வந்து போட்டிருப்பாங்க. அந்த அழகா இருக்கும். நம்ம ஆற்றங்கரைக்கு போனோம் இல்லைன்னா குளத்தங்கரைக்கு போனோம் அப்படின்னா அந்த குமுதம் மலர்ந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அள்ளி மாதிரி தான் இருக்கும். ஆனா அது என்னன்னா குளிர்ந்து எழுமுத்து. அப்ப அது எங்க மலரும், எப்போ மலரும் அப்படின்னா சந்திர ஒளியில் மலரக்கூடியது குமுதம். அப்ப குமுதமதாக குளிர்ந்து எழுமுத்து கெமுதமதாகிய கேடிலி தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல கெமுதம் முத்துக்கு அமுதமாகிய அப்படின்னா அந்த முத்துக்கு அமுதமாகிய அப்படின்னு நம்ம படிக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல கெமுதமுதாகிய கெமுதமதாகிய அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அது முத்தினுடைய அமுதம். முத்தினுடைய தன்மையே என்ன அப்படின்னா குளிர்ச்சி ஒண்ணு, ரெண்டாவது வெண்மை. அத்தகையதாக எல்லா நன்மைகளையும், கேடிலி அப்படின்னா துன்பமற்றது, கேடுகள் அற்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அத்தகைய அப்ப கேடு இல்லாத அமுதம் அப்படின்னா என்னது? இன்பத்தை தரக்கூடிய அமுதம். அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அப்போ எது இன்பத்தை தரக்கூடிய அமுதம் அப்படின்னு, நீங்க எதை சாப்பிட்டாலும், ஒரு சுகர் சாப்பிட்டா ஒரு 4 ஸ்பூனுக்கு மேல திகட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு சினிமா பார்த்தா 20 நிமிஷம் மேல பார்க்க முடியல இப்பெல்லாம். ஒரு சிலர் 3 சினிமா கூட பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு மேல போர் அடிச்சிடும். பாட்டு கேட்டா மேக்ஸிமம் 1 hour கேட்க முடியும், அதுக்கு மேல அது கேட்க முடியாது. சக்கரை பொங்கல் சாப்பிட்டா 4 ஸ்பூன் சாப்பிடலாம், அதுக்கு மேல அது திகட்டி போயிடும். உறவுகள் கூட அப்படிதான். ரொம்ப ஒட்டிக்கிட்டோம்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன கசப்பு வரும். ஆனா அப்படி இல்ல, எதுவுமே இல்லாத கேடு இல்லாத அமுதம், அதான் கெமுதம். அந்த கெமுதத்தை தரக்கூடிய அது எப்படி இருக்குமா, அல்லியின் குமுதத்தினால் விளரக்கூடிய அந்த குளிர்ச்சியோடு ஒரு முத்து இருந்தா எப்படி இருக்கும்? அது குமுதம் பொதுவா ஒரு ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும், ஒரு பிங்க் கலர் கலந்து இருக்கும். வெள்ளை குமுதம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்த குமுதங்கள் எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கும். நம்ம செக் பண்ணலாம் ரோஸ் கலர் வெள்ளை கலர் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனா அதுலயுமே ஒரு அது வந்து வெண்மையில இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சி பொருந்திய இத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். குளிர்ச்சி பொருந்திய தன்மையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் அது வெறும் தன்மை கூட இல்ல, முத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மை. முத்து என்ன பண்ணும், ஒளிர்விடும். அதுவும் நல்முத்து வந்து இன்னும் உரைச்சு கூட கொடுப்பாங்க, அந்த மாதிரி அது. சோ இதெல்லாமே எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அமுதமதாகி அழகிய மேனியில் இருந்துதான் வருகிறது. ஏன்னா நேற்றுக்கு நம்ம பார்த்த மந்திரத்தைப்படி நம்ம அமுதத்தை பெற்றுக்கொண்டோம். எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம்? சுவாதிஷ்டானத்திலிருந்து மேலே எழும்பி
அது வந்து இச்சையாக இருந்தது, பின்னர் ஞானமாக மலர்ந்து அமுதமாக வடிந்து விட்டது அப்படின்னு. நேற்றுக்கு நான் கரெக்டா கன்வே பண்ணேனான்னு தெரியல ராஜேந்திரன் ஐயாக்கு. ஆனா நான் சொல்ல வந்தது வந்து அஹ், அஹ், நம்ம திருமூலர் உணர்த்துறாரு. ஏன்னா இந்த உரையில நம்ம எங்கேயுமே வெளியில இல்ல. நம்ம வந்து திருமூலர் உணர்த்துறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதையே வந்து வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காருன்னு வேதாத்திரியத்தை கற்றுக்கொண்ட வேதாத்திரியத்தை பின்பற்றுகின்ற ராஜேந்திரன் ஐயா வந்து இதுதான் வேதாத்திரியம் சொல்லியிருக்காரு போது அப்ப பரவாயில்ல, நம்ம ஒன்னும் மயக்கத்துல சொல்லல, திருமூலர் இதை சொல்லி கொடுத்தாருன்னு நம்மளா ஒரு விஷயத்த சொல்லல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வந்தது. நான் அததான் பகிர விரும்பினேன். ராஜேந்திரன் ஐயா சரியா அது இந்த செய்தி அவருக்கு கரெக்டா போச்சான்னு எனக்கு தெரியல. அதனால அதை மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிட்டேன். அப்படிதான் அந்த மாதிரி அவரு நமக்கு சொன்னாரு, இந்த இச்சை மேலே ஞானமாக மலர்வதுதான் அமுதம். அப்போ அத்தகைய அமுதம் உடல் எங்கும் பரவி இருக்கிறது. அதான் அமுதமதாகி அழகிய மேனி. அப்ப வெறும் புத்தி மாத்திரம் அமுதமாகல, ஆன்மா, அது அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த உள்ளம் பெருங்கோயில்னு சொன்னார் இல்லையா, அந்த ஊனுடம்பே ஆலயமாக மாறிவிட்டது, அமுதமாகி அழகிய மேனியாக மாறிவிட்டது. அது அப்படி அமுதம் பரவும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா படிகமதாக. அப்ப அந்த இடத்துல எந்த அழுக்குகளும் இல்ல, அப்படியே வெளிச்சமா இருக்கு. அததான் சொல்றாங்க, அது கிடைக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. மொத்தத்துல நேற்றைய பாடலினுடைய விளைவு என்ன அப்படின்னு இன்றைய பாடல்ல சொல்றாரு. ரொம்ப, அதாவது நிறைவான ஆனந்தம், கேடில்லாத ஆனந்தத்தை தரக்கூடியது இந்த மந்திரம், இந்த நவாக்கரி அப்படின்னு நமக்கு மொத்தமா முடிக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் அது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை விளக்கி நன்றி சொல்லி இந்த கவிதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. அல்தனாரி ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பாட்டுல அமுதம் அதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே அது அப்படின்னாலே சிறப்பா இந்த அது என்பது அருளை குறிக்கும். அது இப்ப ஒருத்தங்க வந்து ஒரு வளையல் போட்டிருக்காங்க, அது அழகா இருக்கு அப்படின்னா இது எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா இந்த வளையல் அப்படின்னு சொல்றதை விட அது எங்க வாங்கின அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது அப்படின்னாலே அது வந்து அருளால் பெற்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அது பெரும்பான்மையானவருக்கு தெரியாது. அது அப்படின்னாலே அருள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிவஞான போதத்தோட முதல் நூற்பாவே அவன் அவள் அது அப்படின்னு தொடங்குங்க. அந்த அவன் அப்படிங்கிறது அருளோடு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த அருள் தான் அது அப்படிங்கிறது. ஆக அமுதம் அதாக அப்படின்னு வந்திருக்கும். அந்த அழகான மேனி, இந்த அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு, அப்படி ஒரு தெவிட்டாத ஒரு அழகு, உலப்பிலா ஆனந்தம்னு வரும் மாணிக்க வாசகர் திருவாசகத்துல. அது மாதிரி வந்து இது நமக்கு எங்க நடைமுறைக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு குழந்தை அம்மாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பவுமே அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கும், அம்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அம்மா குழந்தைய பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, குழந்தைய நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துன்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட தாயா இருந்தா குழந்தையோட நினைவுல தான் எப்பவுமே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயம்தான் அமுதம் அதாக அப்படிங்கிறது. இந்த அமுதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அபிராமி அந்தாதியோட 11வது பாடல்லையே வந்துரும். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அதாவதுங்க எங்க, அதாவது மாசற்ற அறிவு எங்க இருக்கோ, அதாவது நல்லறிவுன்னு பேரு. சிவபுராணத்துல என்ன சொல்வாரு, நல்ல அறிவே அப்படின்வாரு. எஞ்ஞானம் இல்லாத என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு. அந்த
நல்ல அறிவு அப்படிங்கிறது எல்லா விதமான நன்மையும் செய்யும், ஆனா எந்த விதமான தீமையும் செய்யாது. அதுதான் கேடில்லாதது, கேடிலி அப்படிங்கிறது. இப்ப கேடு இல்லாதது எது அப்படின்னா, இனிஷியலா பார்த்தா கல்வி. கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருப்பாரு. அது முதல் நிலை. ஆனா கேடே இல்லாதது எது அப்படின்னா அது அருள் அப்படிங்கிறது. ஏன்னா திருவள்ளுவர் அருளுடை மேல சொல்லுவாரு, அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாருங்க. அருள் யாரை ஆளுகிறதோ, சரி, அருளை யார் ஆள்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லல் அப்படிங்கிறது எப்போதுமே கிடையாது. அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லலை அகற்றக்கூடிய ஆற்றல் உடையவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். அதான் அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அறிவு அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே பூலோகத்துல அமிர்தம். ஆனா சிவயோகத்துல சிவபோகத்துல என்ன அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது அது அனுபவத்துலதான் தெரியும். ஆனா அது அபிராமி பட்டர் 11வது பாட்டுல ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், அங்க குறைவே கிடையாது, நிறைந்த அமுதமுமாய், எப்போதுமே அது முழுமையாவே இருக்கும், அதுல குறைவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா 20வது பாட்டுலயும் அந்த அமுதமுமாய், அமுதம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அது 20வது பாட்டுல பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்வாரு அப்படின்னா, நம்ம 70வது பாட்டுக்கு பார்த்தோம்னா தெரியும் அந்த அழகு எப்படிப்பட்ட அழகு அப்படிங்கிறத சொல்லுவாருங்க அபிராமி பட்டர். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன். அதாவது எப்போதுமே கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுமா, அது மாதிரி கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் அப்படின்னு அந்த பாட்டு முழுக்க சொன்ன நேரமாயிடும். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன்னு சொல்லிட்டு அந்த 4வது வரியில சொல்வாருங்க, மதங்கர் குலத்தில் தோன்றிய பெண்களில் எம்பெருமாட்டி தன் பேரழகே. 4வது வரியில பெண்களில் எங்க தோன்றிய பெண்களில், மதங்கர் குலத்தில் தோன்றிய பெண்களில் எம்பெருமாட்டி தன் பேரழகே அப்படின்னு சொல்லியிருப்பாரா. அப்படியே அடுத்து 71வது பாட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த அம்மாவோட அழகுக்கு யாரையுமே கொண்டு ஒப்பிட முடியாது, ஒப்பிடவும் கூடாது. அதுதான் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அந்த அழகு அப்படிங்கிறது அம்மா அதாவது அம்மாவுக்கு உரிய அது உண்மையான பண்பு, உண்மையான இயல்பு. அந்த அழகுதான் நமக்கு அருளை தருகிறது. ஏன்னா பார்த்தால் பசி தீரும். கண்டிப்பா எந்த பசி அப்படின்னா அந்த அறிவு பசி அப்படிங்கிறது தீரும். தீர்ந்துருச்சுன்னா நமக்கு அந்த அமுதம் அப்படிங்கிறது இயல்பாவே வந்துடும். அடுத்தது எல்லாமே அந்த மேனி அப்படிங்கிறது எல்லாமே மலர் மாதிரி மென்மையானது, முத்து மாதிரி அழகானது அப்படிங்கிறது தான். இந்த சிந்தனையில் இருக்கிறவர்களுக்கு எப்போதும் எந்த தீமையும் வராது அப்படிங்கிறது தான். அதாவது அதுல ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்கல்ல, தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து வெங்கன் மதகரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகிதன் கோ கனக செங்கை கரும்பு மலரும் எப்போதும் என் சிந்தையதே அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அதுல எப்போதும் சிந்திக்கிறவர்களுக்கு தீமை அப்படிங்கிறது வரவே வராது அப்படிங்கிறது தான். அதனால எப்போதும் நம்ம தாயை
அதாவது வள்ளியை அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் தயவு செய்து நீங்க வந்து படிச்சு சிந்திச்சு பார்க்கறது நல்லதுங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம நாள்தோறும் ஓதி உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமூலர் வந்து நமக்கு நவகரியில இத்தனை பாடலை சொல்லியிருக்காரு. அதனால நன்றி. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா 11வது பாடலை மட்டும் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். யாராவது ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா கேளுங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி நான் சொன்ன பாட்டு எல்லாமே கிருத்திகாவுக்கு நல்லா தெரியும். அதாவது இதுல ஏதாவது பிழை இருந்தாலும் அவங்க சொல்லலாம், சொன்னா திருத்திக்கலாம். யாராவது சந்தேகம் கேக்குறீங்களா? இல்ல அடுத்து யாராவது பேச போறாங்களா சார்? இவங்க வந்திருக்காங்களா, விந்தியம்மா? விந்தியம்மா வந்திருக்காங்க. வாருங்கம்மா. வாங்க விந்தியம்மா, வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. நன்றி. நல்ல உதாரணங்கள், நல்ல நல்ல பாடல்கள் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1408வது திருமந்திரம். அமுத திருமேனி அன்னை. திருமந்திரம். அமுதமதாக அழகிய மேனி, படிகமதாக பரந்தெழும் உள்ளே, குமுதமதாக குளிர்ந்தெழு முத்து, கெமுதமதாகிய கேடிலிதானே. அமுதமே வடிவான அன்னையின் திருமேனி அழகிய உருவுடையது. அன்புடன் விரும்பி தொழுபவர்கள் உள்ளத்துள்ளே வெண் பளிங்கு படிக மணி போல் விளங்கி அவள் அருள்வாள். நீலோற்பல மலர் மாலையும் குளிர்ச்சி தரும் முத்து மாலையும் பொருந்த அணிந்தவளான அன்னை பராசக்தி அழிவற்றவள், எங்கும் நிறைந்திருக்கும் ஆதி சக்தி ஆவாள். படிகம் என்றால் பளிங்கு, குமுதம் நீரோற்பரம், செழுங்கழு நீர்ப்பூ, கெமுதமதாகிய பொருள் பொருந்தியதாக, கெழு முதம் இடை குறைந்து கெமுதம் ஆனது. கழக வெளியீட்டில் திருவருள் அம்மை அமுதம் போலும் வெண்மை நிறம் பொருந்திய திருமேனியை உடையவள். கருதுவார் கருத்தினுள் பளிங்கு போன்று வெண்ணிறமாக தோற்றம் அருளுவள். குமுதம் போன்ற குளிர்ந்த பருத்த முத்துமாலை அணிந்தவள் என்றும் ஒன்று போல் நின்று நிலைப்பவள். அதனால் கேடு இல்லாதவள் என்று அழைக்கப்படுபவள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அதே மாதிரி 5வது பாடல்லையும் சொல்லியிருப்பாரு. இப்ப எப்படின்னா, இறைவன் வந்து விஷத்தை அருந்தினாலும் கூட அந்த விஷத்தையும் அமுதமாக மாற்றியவர் அப்படின்னு மாற்றியவர் அம்பிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 5வது பாட்டுல இருந்தே தொடங்கும் அந்த அமுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இந்த 2வது வரியில ஸ்படிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்படிகத்துக்கு ஒரு இயல்பு வந்து மகாபாரதத்துல சொல்லுவாங்க. பீஷ்மர் வந்து சரத்தல்பம் அப்படிங்கிற அம்பு படுக்கையில இருப்பாரு. உயிர் பிரிய போற நேரம். தர்மர் தன்னோட 70வது வயசுல மறுபடியும் அந்த அஸ்தினாபுரத்தோட அரசரா பொறுப்பேற்றுக்க போறாரு. பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி போய் பீஷ்மரை பாக்குறாங்க. அப்பதான் பீஷ்மர் வந்து விஷ்ணு சகசநாமத்தை சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே தர்மர் கேக்குறாரு, நீங்க இவ்வளவு வேகமா சொல்லிட்டீங்களே, இதை நான் ஞாபகம் வச்சுக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அந்த காலத்துல எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருந்ததான்னு தெரியல, ரெக்கார்ட் பண்றது இருந்ததா அப்படின்னு கேட்டா, அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, இது ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிடுச்சு யுதிஷ்டரா, நீ கவலையை விடு அப்படின்றாரு. எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சகாதேவன் கழுத்துல ஒரு ஸ்படிக மாலை போட்டிருப்பாரு. இந்த ஸ்படிகத்துக்கு ஒரு இயல்பு உண்டுங்க. என்னன்னா,
இந்த பூமி வெப்பமா இருக்கும்போது அது குளிர்ச்சியா இருக்கும், பூமி குளிர்ச்சியா இருக்கும்போது அது வெப்பத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒரு இயல்பு உண்டு. ஆனா ஒரு உண்மையான ஸ்படிகமா இருக்கணும் அது. அந்த கிருஷ்ணர் சொல்லுவாரு, சகாதேவன் போட்டிருக்காருல ஒரு ஸ்படிக மாலை, அந்த ஸ்படிக மாலை அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அன்னைக்கே வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு இருந்திருக்குது, அதுல ரெக்கார்ட் ஆகிருக்குப்பா, நீ திரும்ப போட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ஸ்படிகத்துக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இயல்பும் ஸ்படிகத்துக்கு இருந்ததா மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற ஸ்படிகம் அது மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியாது. அது மாதிரி ஒரு நுட்பமான ஒரு விஷயமும் இருக்கு. அதனால நம்ம அம்மா கிட்ட என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். ஆனா கேட்கறதுக்கான தகுதியும் நியாயமும் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு அதே மாதிரி நம்ம எப்ப சாப்பிடத்துக்கு போய் நம்ம தரையில் அமர்ந்தாலும் சரி, அல்லது அவங்களுக்குரிய மேஜை எப்படியா இருந்தாலும் சரி, இப்பெல்லாம் டைனிங் டேபிள்னு வேற சொல்றாங்க, அது மாதிரி உக்காந்தாலும் சரி, ஆழம்தான் உகந்து அமுது செய்வானை ஆதி அமர தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தை உளானை ஏலவார்கொழால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண்ணடியன் பெற்றவாறே அப்படின்னு அந்த சுந்தருடைய தேவாரம் சொல்றது, அல்லது இந்த சோறு அன்னபூர்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது, அது மாதிரியான சிந்தனையோட நம்ம உணவுக்கு போனோம்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதும் சரி. 11வது பாட்டு. ஆனந்தமாயன் அறிவாய், ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவல்லி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குழவி திருமுடி யாமலை கோமலை கொம்பெருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே உனக்கென் குறையே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. சார் அழகது சார், என் பண்றீங்களா? கேள்வி யார கேள்வி கேளுங்க. பிரணவன் சார், இது வழக்கமா நான் மறையன் தான் வரும். இந்த பாட்டுல அருமறைன்னு வந்துருச்சு. எதை சொல்றாங்க? அருமறைனா அரிய மறைகள்னு அர்த்தம் சார், அரிதாகிய மறைகள்னு அர்த்தம். ஓகே 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 நன்றி. யார் கேட்டா? கிருஷ்ணன். ரைட் ரைட் சார், அரிய மறைகள் அப்படின்னு அர்த்தம் சார். ஓகே ஓகே நன்றி. அதே நீங்க 11வது பாட்டுல அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் அங்க வந்துருச்சு பாருங்க சார் 11வது பாட்டுல. ஓகேங்க ஐயா, ஓகே ஐயா. சரி, நீங்க நன்றி. சென்னையில இருக்கீங்க? ஆமா ஆமா ஐயா. ரைட் ரைட், நன்றி. திருவள்ளி கை.
திரு அல்லிக்கேணி. நன்றி சார். நன்றிங்க ஐயா. வந்த மைய அன்பர்களை வணங்கி மையுகின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.